والأولياء الصلحاء الكرماء لا سيما الخلفاء الراشدين المهديين كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் கூறி அன்னவர்களின் அடிச்சுவட்டில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வலிமார்களை அனைவர்களை முன்னிறுத்தி எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வழித்தோன்றலும் சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்களின் திருப்பேரருமான நெஞ்சில் நிறைந்த குருநாதர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களது ஆசைகளோடும் துஆக்களோடும் எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். கண்ணியமும் மிகுந்த மேன்மையும் இந்த சிறப்பான சூறாவினுடைய கண்ணியம் மிகுந்த இமாம் பெருந்தகை அவர்களே, இங்கே சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருளும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்றென்றும் நிலவுமாக. புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸின் பொருட்டால் இறையில்லமாம் திரு கஅபாவை திரும்பவும் தவாப் செய்யும் பாக்கியத்தையும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவை திரும்பவும் ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் அல்லாஹ் மீண்டும் நசீபாக்கி தருவானாக. இந்த புனிதம் நிறைந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்டங்களோடும் தேவைகளோடும் அமைந்திருக்கிறோமோ அந்த ஹலாலான ஹாஜாத்துக்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த புனிதம் மிகுந்த மஜ்லிஸின் பொருட்டை கொண்டு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன்கள், சிரமங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி பெயர் சொல்ல முடியாத நோய்களை விட்டு நம்மை பாதுகாத்து பரிபூர்ணமான சுகத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில் கடமைகள், அவன் கரம் பெற்றிருக்கக்கூடிய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதன் மூலமாக கிடைத்த சொந்தங்கள், தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொறுப்புகளை நமக்கு தந்திருக்கிறான். ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இருவரும் சேர்ந்து பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, இதையெல்லாம் அருள்மறை குர்ஆன் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமொழிகளும் நமக்கு கற்றுத்தருகிறது. எந்த ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒத்து சேர்த்து விட்டானோ அவன் ஈருலகில் வெற்றி பெற்று விடுகிறான். அதற்கு பெருமானார் கற்றுத்தந்த வழிமுறைகளோ அல்லது சொல்லி தந்த அந்த நடைமுறைகளோ மிக பெரிதான ஒன்று அல்ல. ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை மாத்திரம் தன்னுடைய எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு
அதை தன்னுடைய நீயத்தாக ஆக்கி கொண்டு எவன் ஒருவன் தன் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுவானோ அது ஒன்றும் பெரிய விஷயமாக இல்லை. அல்லாஹ் அதை மிக சாதாரணமாக சொல்கிறான். அதை கற்றுக்கொள்வதும் அதை பிடித்துக் கொள்வதும் நம்முடைய கையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எதிலிருந்து நமக்கு துவக்குகிறார்கள் தெரியுமா? ஒரு குடும்பம் எப்படி அமைய வேண்டும், ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கமாக ஒன்றை சொல்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று நீங்கள் வரம் தேடுகின்ற பொழுது, என் ஆண் குழந்தைக்கான ஒரு துணையை நான் தேடுகிறேன், நல்ல ஒரு மருமகள் என் வீட்டிற்கு வர வேண்டும். அதே போன்று ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு நல்ல மருமகன் நம் வீட்டுக்கு வர வேண்டும். அப்படி நம் வீட்டுக்கு வரக்கூடிய நம் பிள்ளைகளுக்கான துணை ஒரு சாலிகான குடும்பம் அதிலிருந்துதான் துவங்குகிறது. ஒரு குடும்பம் சாலிகான குடும்பம், மார்க்க ரீதியான குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பம் முதலில் துவக்கமே எதில் வருகிறது? நம்முடைய பிள்ளைகளுக்கான வரன் தேடுகின்ற பொழுது நல்ல ஒரு மணமகளாக, நல்ல ஒரு மணமகனாக நம் குடும்பத்திற்கு வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவது உண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவக்கமே ஒரு சில செய்திகளை நமக்கு சொல்கிறார்கள். அந்த வரன் தேடும் விஷயத்தில் மணமகனோ மருமகளோ அவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பணத்தை பார்க்கிறீர்களா? பாருங்கள். குலத்தை பார்க்கிறீர்களா? பாருங்கள். நல்ல குணம் இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? பாருங்கள். ஆனால் கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இருவர்களிடத்திலும் நல்ல மார்க்கம் இருக்கிறதா என்று பாருங்கள். இன்று நாம் எதை தேடுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கான தேர்வு எப்படி அமைகிறது என்று சொன்னால், நம் பொருளாதார அந்தஸ்தோடு அந்த பிள்ளை வர வேண்டும், ஒரு நல்ல குணத்தை பெற்றிருக்க வேண்டும், நல்ல குணமான ஒரு குலத்தை பெற்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் தேடுகின்ற நாம், அந்த பிள்ளை குர்ஆனை ஓத கற்றிருக்கிறதா, அந்த பிள்ளை மார்க்கத்தின் வழியில் தொழுகைகளை சரியாக நிறைவேற்றுகிறதா என்று அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பெருமானாரின் வாக்கு ஒரு ஓரமாக வைக்கப்படுகிறது. இந்த சமுதாயத்தில் நடக்கும் செய்திகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கப்பட்டுள்ள நல்ல ஒழுக்க விழுமியங்கள் நிறைந்த, அது ஆணோ பெண்ணோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்களின் சொந்தங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, இரண்டு பேரை மாத்திரம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒன்று, நூஹ் நபியினுடைய மனைவியை குறித்து குர்ஆன் சொல்கிறது. அந்த பெண் நூஹ் நபியினுடைய மனைவி, ஒரு நபியின் மனைவி. அவர்கள் மார்க்கத்திற்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லாத காரணத்தினால் 950 வருடங்கள் மார்க்கத்தை சொல்லி அவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு ஆள் ஈமான் கொண்டால் கூட 950 மாறி இருக்க வேண்டும். 950 வருடங்கள் மார்க்கத்தை போதித்த நூஹ் நபிக்கு கிடைத்த மார்க்க ஈமானிய எண்ணிக்கை வேறு 80 பேர் மாத்திரம்தான். அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்று வந்தால், கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மிகப்பெரிய உபகரிப்பு அனுசரணை, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் உதவி என்று பெருமானாரின் ஒவ்வொரு மனைவிகளை நாம் பார்த்தால் அத்துணை பேருமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்க ரீதியான உதவிகளில் இருந்தார்கள். எனவே 1,00,000க்கும் மேல் சஹாபிகளை பெற்ற பெருமானார் தன்னுடைய இறுதி மூச்சு முடிகின்ற பொழுது பல லட்சக்கணக்கான சஹாபிகளை உருவாக்கியது மாத்திரமல்ல, அன்று இந்த உலகத்தின் வல்லரசாக மதீனாவைத்தான் மக்கள் திரும்பி பார்த்தார்கள். எங்க வரைக்கும் மார்க்கம் வந்துச்சு? இந்தியா வரையும் மார்க்கம் வந்துச்சு. அது இந்தோனேஷியாவை தொட்டது, ஐரோப்பிய கண்ட்ரிகளை தொட்டது. இன்று அபு அய்யூப் அல் அன்சாரி மிகப்பெரிய வீரர், அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் ஐரோப்பிய கண்டத்தின் எல்லையில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய தொகை இருக்கிறதே, அதற்கு அந்த வீட்டின் பெண்மணிகள் தான் துணையாக இருந்தார்கள்.
அப்ப ஒரு குடும்பம் சாலிகான குடும்பம் நபிமார்களை மார்க்கத்தின் பக்கம் இன்னும் அதிகமாக ஈடுபடுத்தியதற்கு காரணம் அவர்களுடைய மனைவிமார்கள் கொடுத்த அந்த ஒரு தைரியமும் ஒரு பக்குவமும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழால் இருந்த எத்தனை நபிமார்களை எடுத்தாலும் அந்த மார்க்கம் பெருகி வருவதற்கான காரணம் அந்த தாயினுடைய அந்த குடும்பத்தினுடைய சாலிகான மக்களின் மூலமாகத்தான் மார்க்கம் பரவியது. நாம் எல்லாம் பார்க்கிறோம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தந்தையை இழந்த அனாதையாக யத்தீமாக இருந்தார்கள். தன்னுடைய சொந்த வீட்டை, அவர்கள் வாழ்ந்த பிறந்த பகுதி காசானினுடைய பகுதி, தன்னுடைய மகன் கல்வியை கற்க வேண்டும், அதிலும் குறிப்பாக பெருமானாரின் ரவுலாவில் இருந்து படித்து கொடுக்க வேண்டும். அந்த ஆசை வைத்த தாய் தந்தை இழந்து விட்டு வியாபாரத்திற்கோ தொழிலுக்கோ எந்த முக்கியத்துவம் இல்லாத சூழ்நிலை கூட ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவன் மகனிடத்திலே சொன்ன வார்த்தை, இந்த உலகம் முழுக்க உன்னை போற்றும் உன்னை பின்பற்றும் ஒரு பெரும் கூட்டத்தை நீ உருவாக்கி தர வேண்டும். தன் வீட்டை விற்று மகனுக்காகவே பயணம் மேற்கொண்டு கல்விக்கு சென்றார்கள். அப்படியானால் இந்த மார்க்கத்தில் இன்று நாம் முஹம்மதாக அஹ்மதாக பெயரிட்டுக் கொண்டு ஈமானுடைய நசீபை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இவ்வளவு தூரம் இந்த இஸ்லாம் உலகம் முழுக்க பரவியிருப்பதற்கு காரணம் நல்ல ஒழுக்கம் நிறைந்த பெண்மணிகள் தான் காரணம். அதன் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள். அப்போ மார்க்கம் வளருவதற்கான காரண அடிப்படை ஒழுக்கம் உள்ள சாலிகான பெண்மணிகளை பெற்றெடுக்க வேண்டும். அப்படி ஒரு பெண் நம் வீட்டிற்கு வருகிறாள், ஒழுக்கமுள்ள பெண்ணாக வருகிறாள், அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல சந்ததிகளாக உருவாகிவிடும். நல்ல சந்ததிகளாக உருவாகிவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எங்கும் நாம் செல்லவில்லை, எங்கும் தேட தேவையில்லை. கதீஜா நாயகியினுடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது பாருங்கள். உலகத்தில் அப்படி ஒரு தம்பதிகள் பெருமானாரும் கதீஜா நாயகியும் வாழ்ந்திருப்பதை போன்று வேறு எவரும் வாழ்ந்திட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேற்று நிக்காஹ் செய்து கணவராக மாறி இருக்கிறார்கள். அடுத்த நாள் ஒட்டகங்கள் முழுவதும் வியாபார பொருட்கள், அங்க இருக்கக்கூடிய குதிரையினுடைய மேற்பகுதியில் எல்லாம் வியாபார பொருட்கள். இதையெல்லாம் எங்க அனுப்புறது? எந்த நாட்டுக்கு விற்பனைக்கு அனுப்புறது? இவ்வளவு ஒட்டகங்கள் இருக்கிறது. எஜமானியார் யார்? கதீஜா நாயகி. கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்கப்படுகிறது, இந்த பொருட்களை எல்லாம் எந்த நாட்டிற்கு அனுப்புவது, எங்கே அனுப்புவது? கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பெருமானம் திருமணம் முடித்து ஒரு நாள் தான். கதீஜா நாயகி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருளுக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்ல. எப்பொழுது என் திருமணத்தை முடித்து கணவராக மாறினார்களோ அவர்கள் தான் இந்த சொத்துக்கு சுகமானவர்கள். எங்க போகணும்னு அவங்கள்ட்ட கேளுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகியின் மீது வைத்திருந்த பிரியம், கதீஜா நாயகி பெருமானாரின் மீது வைத்திருந்த பிரியம் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வார்த்தையில் நமக்கு சொல்லி காட்டுவார். ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மவத்தத்தன் என்ற ஒரு வார்த்தையும் ரஹ்மா என்ற ஒரு வார்த்தையும் அல்லாஹ் இணைத்தே சொல்வதை பார்க்கிறோம் குர்ஆனிலே. என்ன தெரியுமா? ஒரு 40 ஆண்டுகளாக திருமணம் முடித்து நீங்கள் உங்கள் மனைவியோடு வாழ்வீர்கள், நல்ல தேக சுகத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு அவள் மூலம் பெற வேண்டிய இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள், அவர்களும் பெற்றிருப்பார்கள். ஆனா ஒரு 40க்கு பின்னாடி ஒரு விரிசல் தோண்ட ஆரம்பிக்கும், ஒரு விரிசல் தோண்ட ஆரம்பிக்கும். அந்த உறவுகளிலும் அந்த உணர்வுகளிலும் சில விரிசல்கள் ஏற்படும். அப்படி ஏற்படும் போதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு நாளா திருமணம் முடித்து நீங்கள் வாழ்ந்தீர்களே அது மவத்தத், ஒரு ஆசை, ஒரு அன்பு, அதன் வெளிப்பாடாக சந்தோஷமாக வாழ்ந்தீர்கள். இனி ஒரு விரிசல் வருகிறதே, அப்பொழுது அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் ஒரு ரஹமத்தை தருகிறான். அந்த பெண் தனக்காக தன் உடலை முழுக்க செலவழித்து குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு தாய்மை அடைந்து அதில் பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் உடலையெல்லாம் புண்ணாக்கி இருக்கிறாளே, அவள் மீது நீ கொஞ்சம் அன்பு செலுத்திவிடும். அவள் பேசுவதை கடினமாக எடுத்துக் கொள்ளாது. உங்களுக்காக அல்லவா தன் தந்தையை பெற்றோர்களை விட்டுவிட்டு வந்திருக்கக்கூடிய பெண்மணி அல்லவா, அவர்களை நீங்கள் எப்படி அரவணைக்க வேண்டும், எப்படியெல்லாம் அவர்கள் கோபப்படுகின்ற வீட்டினுடைய பழுவுகள், பிள்ளையினுடைய பழுவுகள் எல்லாவற்றையும் ஏற்றிருக்கக்கூடிய தன் மனைவியை ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்கவும் அன்பு செலுத்த வேண்டிய நேரமும் எது? அந்த 40க்கு பின்னால் வரக்கூடிய விரிசல்
விரிசலாக ஆகிவிடாமல் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்காக உழைத்து, எனக்காக உழைத்து, என் பிள்ளைகளுக்காக ஓடி பொருள் சேர்த்து, தன்னினுடைய ஒரு சக்தியும் உடலில் ஆரோக்கியம் இருக்கும் ஒரு 40-50 ஆண்டுகள் வரை எனக்காக, என் பிள்ளைகளுக்காக அவன் ஓடி ஓடி நான் யாரிடத்திலும் கையேந்தி விடாமல், என் பிள்ளைகள் என்ற யாரிடத்திலும் கையேந்தி விடாமல் எனக்கு துணையாக இருந்திருக்கிறார். அவர் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளில் கடினம் இருக்கலாம், அதை நான் நளினமாக எடுத்துக் கொள்கிறேன் என்று ஒரு அன்பை பொழியுங்கள். எனவேதான் அல்லாஹ் திருமறையில் மபத்தத் என்றும் ரஹ்மத் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய ஆசையும், அவர்களுக்கு இருந்த அன்பும், அவர்களுக்கு இருந்த பாசமும், அவர்களின் உறவில் அவ்வளவு ஆழம் இருந்திருக்கிறது. ஒரு 3 குழந்தைகள் வந்ததற்கு பின்னால், குடும்பங்கள் பெருகியதற்கு பின்னால், ஒரு சில பொருளாதார சிக்கல் ஏற்பட்டதற்கு பின்னால், இருவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய அந்த விரிசல் இன்னும் ஆழமாக போய் சொல்லக்கூடாத வார்த்தைகள், பேசக்கூடாத வார்த்தைகள் இருவர்களுக்கு மத்தியில் நடப்பதை பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு மத்தியில் நடப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த மனத்தாங்கள் வந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? முஸ்லிம் சமூகமே எங்க போகுதுண்டா, இந்த திருமண உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் 40-50க்கு மேல அபரோகாலம் சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள், ஒரு சின்ன வார்த்தைகள் அது எங்க போய் நிக்குதுண்டா, ஏதோ ஒரு மனத்தத்துவ டாக்டர்கிட்ட போகணும், அந்த பெண்மணியை காட்டணும், அவட மனோநிலை சரியில்லைன்னு இவங்க சொல்ல, இல்ல கணவனுடைய மனோநிலை போக போக சரியில்லை, அவரை போய் ஒரு மனோ தத்துவத்தை காட்டணும் என்கிற சூழல் எங்கே தாண்டி போகிறது? பெருமானார் கற்று தந்த வாழ்க்கையை விடவா வேறவர்கள் சொல்லி தந்து விட போகிறார். ஆனால் அத்துணை மிகிய ஒரு மன தத்துவத்தை பெருமானார் நம்ம 2 பேருக்குமே, கணவன் மனைக்குமே சொல்லி தந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னார்கள், இன் கரிகளவு. அந்த பெண்மணி இடத்துல ஒரு வெறுப்பான குணம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா, அவள்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, இது விட்டுருங்க. உங்கள் கணவனிடத்திலே உங்களுக்கு பிடித்தமான ஒரு குணம் இருக்குமே, அந்த ஒரு பிடித்த குணத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. அவங்க ஏதாவது கொஞ்சம் கடினமா கோபமா பேசக்கூடியவங்க, அதை பொறுத்துக்கிறீங்க. எது மனைவி இடத்தில் ஹைரானதோ அதை எடுத்து, அதனிடத்திலே எது வெறுப்பானதோ அதை விட்டு விடுங்கள். கணவனிடத்திலே எது நமக்கு நன்மை தருமோ, என்னதான் இருந்தாலும் அவரு இப்படி என்ன அன்பு வைக்கிற விஷயத்துல கண்டிப்பா அவரு எனக்குன்னு ஒண்ணு வந்துட்டா அழுகிடுவார், கொஞ்சம் கோபத்துல பேசுவார். அப்ப அந்த நல்லதை எடுத்துக்கிறீங்க. இவ்வளவு பெரிய ஒரு மன தத்துவத்தை பெருமானார் சொல்கிறார் பாருங்கள். இந்த ஒரு இடத்தில் நின்று இந்த குடும்ப வாழ்க்கையை சிந்தியுங்கள். கோபம் வருகின்ற பொழுது, இல்லை எனக்காக அவள் என்னவெல்லாம் இழந்திருக்கிறார். கோபம் வருகின்ற பொழுது, இல்லை அந்த கணவன் எனக்காக என்னவெல்லாம் இழந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மன வாழ்க்கையின் தத்துவங்களை விட இந்த உலகத்தில் வேற எந்த தத்துவ நிபுணரும் நமக்கு சொல்லித்தர முடியாது. இதுதான் ஒன்றை பெற்றுக்கொண்டு அந்த கயிறை வைத்து அவர்களை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். இதுதான் வாழ்க்கை. நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இன்று பாருங்கள், 2 மாதங்கள் திருமணம் முடித்தவர்கள், 1 மாதங்கள் திருமணம் முடித்தவர்கள், இல்லை அவளோடு நான் வாழ முடியாது என்று பையனும் பிள்ளையும் பிரிந்துவிடும் சூழ்நிலை பார்க்கிறோம். எங்கே போனது? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மார்க்க கல்வியை முறையாக நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. உலகத்தில் உயர்ந்த படிப்புகள் இருக்கலாம், உலகத்தில் உன்னதமான படிப்புகள் இருக்கலாம், அதையெல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். குர்ஆன் ஓத தெரியுமா? தெரியாது. தொழுகையில என்ன ஓதணும் தெரியுமா? தெரியாது. பிள்ளைகளை எங்கே வளர்க்கிறோம்? நமக்கு அவன் பயன்பெறும் வகையிலே அவன் மிகப்பெரிய சம்பாத்தியத்திலும் மிகப்பெரிய தொழிலிலும் இருக்க வேண்டும். அந்த வருவாய் மட்டும்தான் நம்ம கண்ணில் நிக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள், உங்களுக்காக நீங்கள் மரணித்த பின்னால் உங்களுக்காக பிரார்த்திக்கும் நல்ல குழந்தைகளை இந்த உலகத்தில் விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நம்ம வஃபாத்தாயிட்டு நமக்காக என்ன செய்யணும்? குழந்தைகளை யாசீனை ஓதுவது, குர்ஆனை ஓதுவது, ஸலவாத்தை ஓதுவது, கபரில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் நினைத்து பார்ப்பார்கள், இவ்வளவு நன்மைகள் வருகிறது, இவ்வளவு பெரிய பரக்கத்து வருகிறது, எங்கிருந்து வருகிறது? நீ உலகத்தில் குழந்தைகளை விட்டு சென்றிருக்கிறாயே, அந்த குழந்தைகள் உங்களை நினைத்தேன், பெற்றோரை நினைத்து அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆனின் ஒவ்வொரு ஆயத்துக்களும் உங்கள் கபர்களில் நன்மையாக தரப்படுகிறது. அப்ப எந்த நிலையில் நம் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம்? 1 மாதங்கள் இல்லை, மிகப்பெரிய இன்ஜினியர், மிகப்பெரிய டாக்டர், பட்டதாரிகள். இன்னைக்கு என்ன பாக்குறோம்? நம்ம பிள்ளையோட பெண் பிள்ளையா அந்த கிராஜுவேட் என்ன இருக்குது, அதே உயரத்துல மாப்பிள்ளை இருக்கும், அந்த படிப்பு சமமா இருக்கணும்.
பெண் பிள்ளைகள் வாய் திறந்து சொல்கிறது, என்னை படிக்க வைத்தீர்கள், இந்த நிலையில் ஒரு டாக்டர் எனக்கு வேணும், நான் டாக்டர் படிச்சிருக்கிறேன். தப்பு இல்லை, அது யதார்த்தமானது, அது உண்மையானது. ஆனால் அதே நேரத்தில் மார்க்கத்தை நாம் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கத்தில் நின்று அவர்கள் பயணித்தால் இந்த புரிதல் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சின்ன விஷயங்கள் தான், சாதாரண விஷயங்கள் தான், அதனாலேயே பிரச்சனைகள். உடனே ஒரு பெண் வீட்டா இருந்தா இந்த பையன் இல்லாட்டா வேற பையன் கிடைக்காதா சொல்ற வார்த்தை. அதே பையன் வீடாக இருந்தா இந்த பிள்ளை இல்லாட்டா வேற பிள்ளை கிடைக்காதா உலகத்துல. சரி, இந்த 2 பேரும் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். அந்த 2 பேருக்கு ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தையின் வாழ்க்கை நீங்க பிரிந்து விடுவீர்கள். அந்த குழந்தையின் வாழ்க்கை அது ஒரு அனாதையாக்கப்பட்டு நின்று விடுமே, அது தாய் தந்தையின் அரவணைப்பு இல்லாமல் நின்று விடுமே. எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா அது? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு புரிதல், அந்த ஒரு புரிதல் உங்கள் குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள், நபியின் வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளும் தலாக்குக்கும் காரணம் பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். சில பிரச்சனைகள் வந்தா எங்க 2 பேரை வாழ விட்டா கூட நாங்க நல்லா வாழ்ந்துருவோம், அவங்க பெற்றோரும் உடையல, எங்க பெற்றோரும் உடையல. இன்னைக்கு அதான் பிரச்சனை. அதையும் பெருமானார் நமக்கு கோடிட்டு காட்டி இருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா நாய் வீட்டுக்கு வராங்க. வந்த அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களை காணும், மருமகன், பாத்திமா நாயினுடைய கணவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளார்ட்ட கேட்கிறாங்க, பாத்திமா எங்கே, அலி எங்கே போனார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் பாத்திமா நாயை கண்ணீர் வடித்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வின் ரசூலே, எனக்கும் அவர்களுக்கும் ஒரு மன பிரச்சனை ஏற்பட்டது, ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது, கோபித்துக் கொண்டு வெளியிலே போய்விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக தேடினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா பள்ளியினுடைய வெளிப்பகுதியில் மண்ணில் படுத்து கிடக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா தட்டி எழுப்புனாங்க. முதுகெல்லாம் மண்ணாக இருந்தது, முதுகெல்லாம் மண்ணாக இருந்தது. அபு துராப், மண்ணின் தந்தையே. ஒரு சிரிப்போடு அவர்களை அணுகி அப்படி முதுகுல இருக்கிற மண்ணெல்லாம் தட்டி விட்டாங்க. தட்டி விட்டுட்டு, என்ன இங்க வந்து படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு கையில கூட்டிக்கிட்டு பேசிட்டே நேரம் மகள் வீட்டுக்கு வந்தாங்க. மகள் வீட்டுக்குள்ளால் வந்து பாத்திமா நாயினியை சந்தித்து மருமகனையும் அங்கே விட்டு விட்டு இருவரிடத்திலும் கொஞ்சம் பேசிட்டு வெளியில போயிட்டாங்க. எதற்காக கோபித்து சென்றீர்கள், ஏன் வெளியில் போனீர்கள், நீ என்ன பேசினா, அவங்க என்ன பேசினாங்க, நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க, என் மகளை பார்த்து எப்படி பேசலாம்? பெருமானார் எதையும் விசாரிக்கல, 2 பேரையும் கூட்டு உள்ள விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது இரவு பகுதியில் நடந்தது. அடுத்த நாள் காலையில் என்னை பார்ப்பதற்கு பாத்திமா நாயகியும் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹுவும் சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தோடு என்னை நோக்கி வந்தார்கள். நீங்க ஒண்ணு சொல்லி தராங்க பெருமானார், உங்களுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்குள்ள ஒரு மனத்தாங்கல் ஏற்படும், அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்வார்கள், அவர்கள் அதை சரி செய்து கொள்வார்கள். குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது, பிள்ளைகளை வாழ விடுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில், அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது ஒன்று நம்மளால் சமாதானம் செய்ய முடியவில்லை என்று வந்தால் உங்கள் விஷயத்தில் ஹைரை நாடக்கூடிய ஆட்களை வைத்து மத்தியஸ்தம் பண்ணுங்கள். அது அடுத்த கட்டம். அப்ப பெருமானார் ஒரு பெற்றோராக இருந்தாலும் கூட, அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு யார்? சகோதரன் மகன், சாச்சா மகனார். பாத்திமா நாயி மகளார். ஏன் சண்டை பிடிச்சீங்க, ஏன் பேசுனீங்க, ஏன் கூடுதலா எதுவும் கேட்கவில்லை. எனவேதான் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். 2 நாட்கள் பேசாமல் இருப்பார்கள், 3 நாள் பேசாமல் இருப்பார்கள், அதற்குள்ளால் அடுத்தது சரியாகிவிடும். இந்த ஒரு முறையை பெருமானார் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும், வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து முடியும் வரையிலும் பார்த்தால் ஒவ்வொன்றிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இருக்கிறது. அந்த ஒன்று ஒவ்வொரு நேரத்திலும் கோபம் வருகிறதா, பெருமானாரின் வாழ்க்கையை பாருங்கள். ஒரு மனத்தாங்கல் வருகிறதா, பெருமானாரின் வாழ்க்கையை பாருங்கள். கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிகப்பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதி இல்ல, கோடீஸ்வரன். அவர்களுடைய ஒட்டகத்தை, அந்த உணவுப் பொருட்கள், வியாபார பொருட்கள் வந்தால் மக்காவின் வெளியில் கட்டுவார்கள், மக்காவினுடைய வெளிப்பகுதியில் கட்டுவார்கள். அந்த ஒட்டகம் அப்படியே லைனா நின்றா மதீனாவினுடைய எல்லை வரும் போயிருமா. எவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்க, வியாபார கூட்டம். அத்தனைக்கும் சொந்தக்காரர் யார்? கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானாரை திருமணம் முடிக்கிறார்கள். முடித்ததற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா மலையில் குகையில் இருக்கிறார்கள். அது எப்படி மலை? அந்த மலை ஒரு செங்குத்தான மலை. இன்னைக்கு நம்ம படியெல்லாம் போட்டு பிடிச்சு ஏறுறோம், அன்னைக்கு ஒன்றும் இல்லை. கதீஜா நாயகி உணவை கொடுப்பதற்கு தன்னுடைய கையில் சுமந்த ஒரு கோடீஸ்வர பெண்மணி
மலையின் மீது ஏறுவார்கள். அவங்களுடைய பணி ஆட்கள் பெண்கள்லாம் வருவாங்களாம். ஓடி வந்து, எஜமானி எங்கிட்ட தாங்க, நாங்க கொண்டு போய் கொடுக்குறோம், எங்ககிட்ட தாங்க, நீங்க இந்த மலையில ஏறுறீங்க. இப்படி உச்சி மலையா இருக்கும், இரவு நேரங்கள், எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத இருள் நிலையில் நீங்க போவாதீங்க, நாங்க போறோம். கஜானாய் ஒரே வார்த்தை சொல்வார்கள், அவர்களின் மனைவி நான், எனக்கு கணவர் அவர்கள், அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது என்று ஒரு எஜமானி பெண்மணி அந்த உணவை சுமந்து கொண்டு ஏறுவார்கள். அந்த மலையின் மீது ஏறுவார்கள். ஏறிய பின்னால் கால்களிலிருந்து சில நேரங்களில் இரத்தங்கள் வடியும். யார்? ஒரு கோடீஸ்வர பெண். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா நாயகியினுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் அவர்களை கொண்டு நமக்கு படிப்பினை தருகிறார். கால்களில் இரத்தங்கள் வடிய பெருமானாரை பார்ப்பதற்காக ஏறுகிறார்கள். ஒரு பெண்மணியாக, அது ஒரு 50 வயதை தாண்டிய பெண்மணியாக, தன் கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவடிகளில் குறை வைத்து விடக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான உணவை தயாரித்து அதை எடுத்து கொண்டு செல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து மேலே சந்தித்த போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகி ஒரு சோர்வோடு வருகிறார்கள், ஒரு வேதனைகள் நிறைந்து வருகிறார்கள். காரணம், அவருடைய வயோதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையை பார்த்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்குகிறார்கள். நாயகமே, அல்லாஹ்வின் ரசூலே, ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்து, பொருளாதாரங்களில் நிறைவு பெற்றிருந்து, பணியாட்களும் வேலையாட்களும் நிறைய இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கணவர், அவர்களுக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார்களே, அப்படிப்பட்ட அவர்களின் மனதுக்கு அல்லாஹ் ஒரு நற்செய்தியை சொல்கிறான். கதீஜா நாயகியின் பெயரை சொல்லி அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான், அந்த சலாத்தை இவர்களுக்கு சொல்லிவிடும். கதீஜா நாயகியினுடைய கவனத்தை அல்லாஹ், கதீஜா நாயகி தன் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சலா சொன்னான், அதை கதீஜா நாயகிக்கு சொல்லிடுங்க. இந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அல்லாஹ் சலாம் சொன்னானா, என் பெயரை சொல்லியா சலாம் சொன்னான் என்று அவ்வளவு சந்தோஷமாக கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே வந்திருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த என்னுடைய சலாத்தை சொல்லிவிடுங்கள் கதீஜா நாயகிக்கு என்று அங்கே சொல்லப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய மனைவிக்கு இவ்வளவு அல்லாஹ்வின் சலாம் கிடைத்த போது அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக தோன்றினார். எல்லா கவலைகளும், இருந்த அழுப்புகளும், மனவேதனையும் அப்படியே அவர்களுக்கு குறைகிறது. அல்லாஹ்வின் கவனத்தில் நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்ததே, அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தோற்றத்தை பார்த்தார்களே, பார்த்து அவர்கள் அப்படியே நின்ற போது கதீஜா நாயகி தன் மனைவியிடத்தில் தான் வந்து சொன்னார்கள், இப்படி ஒரு தோற்றத்தில் இப்படி ஒரு வஹி எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு தாழ்ந்த குரலில் பெருமானார் எதையோ கண்டு பிரமித்ததை போன்று நின்ற போது ஒரு மனைவியாக, ஒரு பெண்ணாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையை குறைப்பதற்கு சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? கல்லா வல்லாஹி லா யஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள், உறவினர்களை சேர்ந்து நடக்கிறீர்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குகிறீர்கள் என்று பெருமானாரில் இருந்த அந்த அழகிய குணங்களைத்தான் கதீஜா நாயகி சொல்லி காட்டினார்கள். ஒரு கணவன் தொழில் ரீதியாக வெளியில போயிட்டு ஒரு மனக்கசத்தோடு, ஏதாவது தொழில ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டு அல்லது வெளி உலகத்தில் ஏதாவது ஒரு சில சிரமங்களை, கஷ்டங்களை சந்தித்து அவன் வீட்டுக்குள்ளால் வருகின்ற பொழுது அந்த கஷ்டமும் அந்த மன அழுத்தமும் இருக்கும், சில பொருளாதார இழப்பு இருக்கும். ஆனால் பெருமானார் சொல்கிறார்கள், எந்த ஒரு கணவன் அப்படி வீட்டுக்குள்ளால் வருகிறாளோ அந்த கணவனை தன் சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்று, சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்று, இவருடைய சிரிப்பால், இவர் காட்டும் மகிழ்ச்சியால் வெளியில் நடந்த அத்தனை தொழிலின் பிரச்சனைகளும் அப்படியே அவனை மறைக்கடிக்க செய்துவிடும். கைருன் நிசா, சிறந்த பெண் யாரு தெரியுமா? மன் தசுர்ரு இதா நலர்த்த, உங்கள் புன்னகையால், உங்கள் சிரிப்பால், உங்கள் அரவணைப்பால்
அந்த கணவன் சந்தோஷம் அடைந்து விடுவானே, அவள்தான் ஹைருன் நிசா, சிறந்த பெண் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவது. நமக்கு யார் பலம்? என் மனைவிதான் பலம். எனக்கு கஷ்டமும் துன்பமும் வரும்போது யார் பலம்? என் கணவன் என்னோடு இருப்பதுதான் பலம். இந்த புரிதல் தான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி வரவேற்றார்கள். கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக நாளை சுவர்க்கத்தில் ஒரு பெரும் மாளிகை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாளிகைக்குள்ளால் கதீஜா நாயகி மாத்திரமே உள்ளே போவார்கள். அது அல்லாஹ் கதீஜா நாயகிக்கு கொடுத்த சுவர்க்கத்தின் மாளிகை. அது எப்படி கிடைச்சது? கதீஜா நாயகி மரணிக்கக்கூடிய அந்த நொடி வரை தொழுகை கடமையாக்கப்படையில, கதீஜா நாயகி ஒருவேளை தொழுகையில, நோன்பு கடமையாக்கப்படையில, கதீஜா நாயகி ஒரு நோன்பு வைக்கல, ஹஜ்ஜி கடமையாக்கப்படவில்லை. அவர்கள் தன் உயிரை இந்த உலகத்தை விட்டு பிரியும் நேரம் வரை எந்த ஒன்றும் கடமை இல்லை, ஒன்றும் செய்யல அவங்க. ஆனா அல்லாஹ் கொடுக்கிறது என்னது? சுவர்க்கம் என்ற அங்கீகாரம் கொடுத்து அந்த சுவர்க்கத்தில் அவர்களுக்கு என்று மாளிகையை கொடுத்தான். வேறு ஒன்றும் அல்ல, தன்னை கைப்பற்றி இருக்கக்கூடிய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த குறையும் இல்லாமல் செய்தார்கள். எனவே அல்லாஹ் எந்த இபாதத்தும் எந்த வணக்கமும் இல்லாத போது கூட சுவர்க்கத்துக்குரியவர்கள், அந்த சுவர்க்கத்திலும் தனியாக அவர்களுக்கு ஒரு மாளிகை இருக்கிறது என்று அல்லாஹ் என்ற சொல் சொல்லி காட்டுகிறார். எதை கொண்டு? கணவனுக்கு செய்த பணிவிடைகளை கொண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கதீஜா நாயகியினுடைய அந்த மரண நேரம், அவங்க படுக்கையில் இருக்கிறாங்க. ஒரு 6 வயது ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தாய்க்கான உதவிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் படுக்கையில் இருக்கக்கூடிய அவர்கள் கொஞ்சம் எழுந்திருக்க முயற்சிக்கிறார்கள், எழுந்திருக்க முடியல. ஃபாத்திமா நாயகி சின்ன குழந்தை, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் நின்று வேலை பார்க்கிறேன். இல்லை, என்னை எழுப்பி நிப்பாட்டுங்கள். ஒரு மரணப்படுக்கையில் இருந்த கதீஜா நாயகி சுவற்றை பிடித்து ஃபாத்திமா நாயகினுடைய அந்த சிறு குழந்தையின் கையை பிடித்து கதீஜா நாயகி எழும்பி நிக்கிறாங்க. எழும்பி நிக்க முடியல. தாயை எழும்ப வேண்டாம், படுங்கள். இல்லை, நான் எழுந்து நிற்கிறேன். நீ உன் தந்தையிடம் போய் ஏதாவது ஒரு துணி இருந்தால் வாங்கி வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோளில் கடந்த அந்த துண்டை எடுத்து, அதற்காக சஹாபிகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரின் மேனியில் பட்டது நமக்கு கிடைக்க வேண்டுமே என்று. அந்த புனிதமான துணியை ஃபாத்திமா நாயகி கொண்டு வந்த போது இவர்களுக்கு தாங்க முடியாத காய்ச்சல், குளிர் அடிக்கிறது. கதீஜா நாயகி அதை கெட்டிக்கொண்டு வாசலில் நிற்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, படுங்களேன். இல்ல, என் உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் கணவர் பள்ளியிலிருந்து வருகிறார்கள், 40 அடி தூரத்தில் இருக்கிறார்கள், இந்த வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கஸ்தூரி வாடை எனக்கு விளங்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து சொல்லி எழுந்து நின்று, பெருமானார் உள்ளே வருகிறார்கள், எழுந்து நின்று தன் கணவரை வரவேற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்த போது, நீங்க மரணப்படுக்கையின் நேரம், உங்களால எழுந்திருக்க முடியல, ஏன் நிக்கணும்? இல்லை நாயகமே, எப்பொழுது உங்களை நான் கணவராக கைப்பற்றினேனோ, எப்பொழுது உங்களை திருமணம் செய்து முடித்தேனோ, நீங்கள் வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரு நாள் கூட நான் அமர்ந்திருந்து உங்களை வரவேற்கவில்லை. எப்பொழுது பெருமானார் வீட்டுக்குள் வந்தாலும் கதீஜா நாயகி வாசலில் நின்று தன் கணவனை சிரித்த முகத்தோடு வரவேற்பார்கள். தான் பிற்காலத்துல அந்த கதீஜா நாயகியை சொல்லி காட்டும் போதெல்லாம் பெருமானார் கண்ணீர் வடிப்பார். என் மார்க்கத்தின் பொருளாதார துணை மாத்திரம் அல்ல, எனக்கு அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் குழந்தையை தந்தான். அவர்களுக்கும் எனக்கும் இருந்த பாசமும் அன்பும் இருக்கிறதே. கதீஜா நாயகி என்னை கண்ணில் வைத்து பார்த்தார்கள். பிற்காலத்துல ஒரு ஆடு பலியிட்டாலும் கூட, ஒரு ஆடு அறுத்தாலும் கூட, இந்த கதீஜாவின் சொந்தங்களுக்கு அந்த ஆட்டை கொடுத்து விடுங்கள், அந்த இறைச்சியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்வார்கள். ஆஷா நாயகி கூட, ஒரு இளம் பெண்ணு நான் உங்களுக்கு திருமணம் செய்து மனைவியாக கிடைத்திருக்கிறேன், அந்த கிழவியை போய் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்கள் யார் மூலமாகவும் அல்லாஹ் எனக்கு பிச்சளம் பாக்கியம் தரவில்லை, எனக்கு கதீஜா நாயின் மூலமாகத்தான் குழந்தையை தந்தான். அவர்கள் படுக்க வைக்கிறாங்க. பெருமானார் கடுமையான காய்ச்சல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கதீஜா நாயகி கேட்டாங்க, நாயகமே, நான் இதுவரையிலும் உங்கள்கிட்ட எந்த தேவையும் கேட்டதில்லை, ஒரு 3 தேவைகள் இருக்குது, எனக்கு நிறைவேற்றி தாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தேவைகள் இருக்கு சொல்லுங்க, நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யும். ஒரு கணவன் இடத்துல மனைவி படுக்கையில் இருந்து சொல்கிறார்கள், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டு அந்த சுவர்க்கத்தில் என்று ஒரு மாளிகை அல்லாஹ் தந்திருக்கிறானே, உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக.
நான் பிரார்த்திக்கிறேன். இரண்டாவதாக என் மகள் ஃபாத்திமா, இந்த உலகம் புகழும் அளவிற்கு இந்த பிள்ளையை நீங்கள் ஆளாக்கி வளர்த்து விடுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பிள்ளை சுவனத்தின் தலைவியாக ஆக்கப்படுவாள். உலகம் போற்றும், உலகம் இவளைத்தான் பின்பற்றும், இந்த ஃபாத்திமா நாயகியைத்தான் பின்பற்றும், நான் வளர்த்து எடுக்கிறேன் என்று அப்பொழுதும் கதிஜா நாயகத்திலே வாக்கு கொடுத்தார்கள். மூன்றாவதாக கதிஜா நாயகி சொன்னார்கள், நாயகமே, இதுவரையிலும் உங்களிடத்திலிருந்து நான் எந்த ஒன்றையும் கேட்கவில்லை. நீங்கள் முதன் முதலாக வகி வரும் பொழுது ஹிரா குகையிலே நின்றீர்களே, அந்த நேரத்தில் நீங்கள் அணிந்திருந்த ஆடை, அந்த ஆடையின் மீதுதான் வந்த இறங்கிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை கட்டி அணைத்தார்கள். ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்களே, அந்த மலக்கினுடைய அந்த நேரமும் வகியினுடைய நேரமும் குரானும் வந்து இறங்கிய நேரத்தில் நீங்கள் எந்த ஆடை அணிந்திருந்தீர்களோ அந்த ஆடையை எனக்கு கஃபனாக தந்து விடுங்கள், நான் மண்ணறையில் வைக்கப்பட்டாலும் சரி, நாளை மறுமையில் எழுப்பப்பட்டாலும் சரி, நாயகமே, உங்கள் மேனியை அலங்கரித்த, மேனியை தடவிய அந்த உடையோடு நான் பாதுகாக்கப்படுவேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அதை கேட்டு வாங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருந்த அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியினுடைய வஃபாத்து, கதீஜா நாயினுடைய மரணம் நிகழ்ந்த போதுதான் அல்லாஹ் மேராஜுக்கு அழைத்தான். அவ்வளவு மனக்கவலையில் இருந்தார்கள். வரலாற்று ஆமுல் ஹுஸ்ன், இது கவலைக்குரிய ஆண்டு என்று குறிப்பிடுகிறது. அந்த அளவிற்கு கதீஜா நாயகியும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்கள் காட்டக்கூடிய அன்பு மிகப்பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனைவியும் கணவனும் எந்த ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையோடு, நல்ல சகவாசத்தோடு, நல்ல அன்போடு நடக்கும் விஷயங்கள் எல்லாம் அப்பப்ப விட்டுட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, அந்த இடத்தில், அந்த இல்லத்தில் அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி தருகிறான். அது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளுக்கும் நல்ல வாழ்க்கையை உங்கள் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான். குடும்பம் சாலிகான குடும்பமாக அமைந்து விடுமானால், ஒரு மனைவி சாலிகான மனைவியாக அமர்ந்து விடுவாரே ஆனால், அது இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹ் உருவாக்கி தந்து விடுகிறான். நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டாங்க. அந்த துவா எப்படி சொல்லுதுண்டா, இறைவா, என்னுடைய கடைசி நேரத்தில், என் வாழ்க்கையின் முதுமை காலத்தில் என்னை தனிமைப்படுத்தி விடாதே என்று துவா கேட்கிறார். என்னை தனிமைப்படுத்தி விடாதே. ஒரு கணவன், என் மனைவியை எனக்கு முன்னால் நீ மரணிக்கு செய்து விடாதே, நான் தவித்து விடுவேன். ஒரு கணவன், என் மனைவியை எனக்கு முன்னால் மரணிக்கு செய்து விடாதே. ஒரு மனைவி, என் கணவர் இருக்கும் காலத்திலே என்னை எடுத்து விடு என்று துவா கேட்பது. அப்படி இருவருக்குமான ஒரு புரிதல் இருப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையின் அலங்கரிப்பை சொல்லும் பொழுது எந்த கட்டத்தில் நீங்கள் நின்றாலும் அங்கே பெருமானாரை பார்க்க முடியும். ஆயிஷா நாயிக்கு பெருமானாருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு பிரச்சனை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, சரி, இதுக்கு மேல நாம பேசி தீர்க்க முடியாது, உங்களோட சத்தம் கூடுது, நானும் சொல்லி பார்க்கிறேன், உங்க சத்தம் கூடுது, கொஞ்சம் பிரச்சனையான விஷயங்களை பேசுறோம், அல்லாஹ்வின் ரசூல் என்று பார்க்காமல் சத்தம் கூடுது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிய பெண்மணிகளை குறை சொல்லவில்லை, நம் வாழ்க்கையில் ஒரு படிப்பினை, அதை தான் பெருமானார் உணர்த்துகிறார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள், இல்லை, இதற்கு முன்னால் நாம் பேசினால் நம் இருவர்களுக்கும் பிரச்சனைகள் கூடும், மத்தியசம் செய்வோம், ஒரு ஆளை கூப்பிடுவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கூப்பிடணும்னு தெரியும், ஆனா என்ன சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிடுவோமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி உடனே, இல்ல அவங்கள கூப்பிட்டுறாதீங்க, அவங்கள கூப்பிட்டுறவானா அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நீங்க சொல்லுங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக், அவங்கள கூப்பிடுவோம், நமக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையை அவங்க தீர்த்து வைப்பாங்க. அப்படியா, சரி. சித்திக் நாயகம் அழைக்கப்பட்டார்கள், வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நபி, அல்லாஹ்வின் திருத்தூதர், அல்லாஹ்வின் ரசூல் வாழ்க்கை படிப்பினையை பாருங்கள். ஆயிஷா நாயகி பார்த்து சொன்னாங்களா, இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு நீங்க முதல்ல தோங்குறீங்களா, நான் சொல்லட்டுமா, நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா, எப்படி தன் மனைவி இடத்திலே ஒரு அனுமதி கேட்கிறார்கள் பாருங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்களா, நீங்க சொல்லுங்க, ஆனா உண்மையை மட்டும் சொல்லுங்க. யாரை பார்த்து? உண்மையே சொன்ன பெருமானாரை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆனா உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொள்வார்கள், அவருக்கு தெரியும் தானே சித்திக் நாயகம் எவ்வளவு பெரிய காதலர், எவ்வளவு பெரிய காதலர், பெருமானாருக்காக அனைத்தையும் பிறந்தவர்கள் அல்லவா.
உடனே கோபம் வந்து விட்டது. எழுந்திருத்தார்கள். அப்படி ஒரு அடியை ஆயிஷா நாய் வாங்கி இருக்க மாட்டார்கள். சித்திகுல் அக்பர் தன் கையை உயர்த்தி ஆயிஷா நாயினுடைய கன்னத்தில் ஓங்கி அடித்தார்கள். யாரை பார்த்து உண்மை பேச சொல்கிறார்? அல்லாஹ்வின் ரசூல் இல்லையா? அவர்கள் அல்லவா உண்மையை இந்த சமூகத்துக்கு போதித்தவர்கள். ஒரு கணவனுக்கு மத்தியிலும் மனைவி மத்தியில் அந்த பேச்சுகள் இருக்கதானே செய்யும். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உங்களை இங்க சமாதானம் தேசத்துக்கு கூப்பிட்டோம், நீங்க ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையை கூப்பிடுறீங்க, நீங்க போய்க்கிறீங்க, நாங்க பேசிக்கிறோம். ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை பொறுக்க முடியாமல் ஆயிஷா நாயியை அடைந்த போது ஆயிஷா நாயகி ஓடி வந்து எங்க வந்து நின்றாங்கன்னு சொன்னா பெருமானாருக்கு பின்னாடி வந்து நின்றுட்டாங்க. பிரச்சனையே பெருமானாருக்கும் அவங்களுக்கும். ஆனா எங்க போய் நின்று இருக்கணும்? சித்திக் நாயகம் பக்கம் நிக்கணும். அடி விழுந்ததுல பெருமானார் பக்கம் வந்துட்டாங்க. நாயகமே என்ன காப்பாத்துங்க. பின்னால் சித்திக் நாயகம் வெளியில போய்விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகம் சிரித்து பேசினார்கள். இந்த சப்தம் கேட்ட போது சித்திக் நாயகம் சொன்னார்கள், நாயகமே உங்களுடைய பிரச்சனையில மட்டும் எங்களை சேர்த்துக்கிட்டீங்க, இப்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறீங்களா, இப்பளும் எங்களை சேர்த்துக்கிறீங்க, வாருங்கள் சித்திக் நாயகம். பெருமானாருடைய அந்த புரிதலை பாருங்கள். நோன்பு காலத்துல ஏத்திகாஃப் இருப்போம். ஏத்திகாஃப் இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்ப ஆயிஷா நாயகியா சித்திக் நாயகி வீட்டுக்கு போங்க, உமர்லா தன்னுடைய மகளை முடிச்சிருந்தாங்க, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. 10 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த மனைவியோடும் இருக்க மாட்டாங்க, எல்லோரையும் அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனால் சஃபியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள். அவருடைய தாய் சொந்தம் ஒன்றும் இங்கே இல்லை மதீனாவிலே. அவர்கள் யார் வீட்டுக்கு போவது? யார் வீட்டுக்கு போவாங்க? சஃபியா நாயகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலிருந்து போய் அந்த தராவிகளாம் முடிஞ்சு ஏத்திகாஃப்காக இருப்போமே, அந்த நேரத்துல சஃபியா நாயகியை அழைச்சிட்டு வந்து பள்ளியினுடைய அவங்களுடைய கூடாரத்துல வச்சு பெருமானார் பேசுவாங்களாம், பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். சஃபியா நாயகி சொல்லுவாங்களாம், இது அல்லாஹ்வுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நேரம்லோ, நீங்க தானே ஏத்திகாஃப் இருக்கிற நன்மையை சொல்லியிருக்கிறீங்க, நாயகமே நான் போய் வேண்டா அங்கன பள்ளியில இதுல நான் இருந்துக்கிறேன். இல்லை சஃபியா நீங்க பேசுங்க. இல்லை நாயகமே நான் போறேன். இல்லை சஃபியா நாயகி நீங்க பேசுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த இஅ்திகாஃபில் நான் இருப்பதற்கு அல்லாஹ் என்ன நன்மையை தருவானோ, நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் விரக்தியில் இருப்பீர்கள், மன உளைச்சலில் இருப்பீர்கள், இந்த நேரம் உங்களோடு நான் பேசிக் கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான். எதை விட? நான் இங்கே இருந்து அல்லாவிற்கு வழிபடுவதை விட உங்களோடு பேசுவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு நடி நிசி வேற அந்த இரவினுடைய பிற்பகுதி வரைக்கும் பேசிக் கொண்டிருந்து விட்டு அதற்கு பின்னால் அவர்களை அழைத்து பெருமானார் கொண்டு போய் தன் வீட்டிலே விட்டுவிட்டு வருவார்களாம். விட்டுவிட்டு வருவார்களாம். தன் மனைவியில் ஒரு மனைவி ஒட்டகத்தின் மீது ஏற முடியாமல் இருந்த போது பெருமானார் தூக்கி தூக்கி விடுகிறார்கள், ஏற முடியவில்லை. உடனடியாக தன் தொடையினுடைய பகுதியை வைத்து இதன் மீது கால் வைத்து ஏறுங்கள் என்று தன் மனைவிக்கான உதவியை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆயிஷா நாயகி, என் கணவர் வீட்டுக்கு வந்தால் வீட்டின் வேலைகளை செய்வார்கள், விறகு தேவைப்படுகிறது, தூரமாக சென்று விறகுகளை புரக்கி கொண்டு வருவார்கள், கிடக்கும் பாத்திரங்களை கழுவுவார்கள், எல்லா வகையிலும் அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுகிறார்கள். எனவே குடும்ப வாழ்க்கை என்பது எந்த கட்டத்தில் நீங்கள் நின்றாலும் அந்த கட்டத்தில் நீங்கள் தயங்காமல் தொடரும் வாழ்க்கையை பெறுவதற்கு நபியினுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த பகுதி வேண்டாலும் எடுத்துக்கிறது. அது வாழ்க்கையின் ஆரம்பமா இருக்கட்டும், நடுவாக இருக்கட்டும், இறுதி பகுதியாக இருக்கட்டும், எந்த பகுதியை எடுத்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் என்றும் பேசுவார்கள். எல்லா இடத்திலும் தீர்வு இருக்கும். சாதாரணமாக சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி சமைத்திருக்கக்கூடிய உணவுகளில் எந்த குறை இருந்தாலும் கூட இவ்வளவு அழகான முறையில் சமைத்திருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். பிறரிடத்திலே நின்று பாராட்டினால் தன் மனைவியை உயரமாக பேசுவார்கள், சங்கையாக பேசுவார்கள். தன் மனைவி யாரையும் யாரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். பொது இடங்களில் என்று வந்தாலும் கூட தன் மனைவியை உயர்வாக பேசுவார்கள். இதுவெல்லாம் அவர்களுடைய மனதில் ஆழமாக ஒரு பெண்ணுக்கு எந்த யதார்த்தமான இலகுவான குணங்கள் இருக்குமோ அந்த குணங்களை எல்லாம் பெருமானார் பெற்றுக் கொண்டார்கள். எனவேதான் உங்கள் குடும்பங்களில் சிறந்தவர் என்று உங்கள் மனைவி உங்களை சொல்ல வேண்டும். நீங்கள் ஊரில் பெரியவர்களாக, ஜமாத்தில் மஹல்லாக்களில் பெரியவர்களாக, உயர்தரமானவர்களாக, தலைவராக இருக்கலாம். இல்லை, உங்கள் மனைவி உங்களிடத்திலே இவர் நல்லவர், என் கணவர் கண்ணியமானவர், சங்கையானவர் என்று அவர்கள் தர வேண்டும். அதுதான் சிறந்த வாழ்க்கை என்று பெருமானார் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையை சொல்வார்கள். பெண்களே, உங்களை குறித்து சொல்வார்கள், உங்கள் கணவன்மார் இருக்கிறார்களே,
உங்கள் கணவன்மார் இருக்கிறார்களே, உங்களின் மீது அன்பு வைத்து குழந்தைகளை தந்து அதற்காக உழைத்து ஓடி அவன் ஏற்பட்ட சிரமங்களும் கஷ்டங்களும் இருக்கிறதே, அவனுடைய உடல் முழுக்க சீல் வடிந்து கொண்டிருக்கிறது, நோயில் இருக்கிறான் என்று சொன்னால் கூட நீங்கள் அதை நாக்கால் நக்கின ஹதீஸ் அப்படித்தான், நாக்கால் நக்கி சுத்தப்படுத்தினாலும் கணவனுக்கான கடமையை நீங்கள் செய்து முடிக்கவில்லை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, நீங்க ஒரு மனைவிக்கு என்னதான் சிறப்புகள் செய்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் அவர்கள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் ஒரே வார்த்தையில் சொல்வார்கள், உங்களை திருமணம் முடித்து நான் என்ன பலன் கண்டிருக்கிறேன். சொல்வது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் நிறைவுபடுத்த முடியும் அவர்களை குணங்களை, அவர்களின் நிறைவுகளை நாம் நிறைவுபடுத்த முடியும். எப்படி முடியும்? நம் அன்புகளால், நம்முடைய ஆசையான வார்த்தைகளால். அவர்களின் இல்லம் சென்றாலும், நம் இல்லம் வந்தாலும், வெளியில் போனாலும் சங்கைக்குரிய மனைவி, எனக்கு அல்லாஹ் தந்த இந்த அன்பான மனைவி, என்னுடைய எல்லா நிலைகளிலும் எனக்கு துணையாக இருக்கக்கூடியவள் என்று அந்த ஆழமான அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் காலமெல்லாம் இருவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உள்ளத்தில் ஒரு நெருக்கத்தை தருகிறார், உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை தருகிறார். அது உயர்வான இடத்தை நமக்கு தருகிறது. உலக வாழ்க்கையில் அவர்களோடு மாத்திரம் அல்ல, அவர்களுடைய குழந்தைகளை சுமந்ததற்காக, அவர்களோடு வாழ்ந்ததற்காக மிகப்பெரிய வாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தருகிறார். அதில் ஒன்றுதான் இந்த துவக்கத்தில் நான் ஓதி காட்டிய ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அந்த ஆயத்தை நாம் கவனித்தால் போதும். உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுகும் துஹ்பரூன். நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்தீர்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தீர்கள், வாழ்ந்தீர்கள், எல்லாம் செய்தீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மனைவிமார்களோடு நாளை சுவர்க்கத்தில் நீங்கள் சேர்ந்து நுழைய வேண்டும். உதுகுலுல் ஜன்னத வஅன்தும் வஅஸ்வாஜுகும் துஹ்பரூன். நாளை மறுமையில் நீங்கள் உங்கள் மனைவிமாரோடு சுவர்க்கத்தில் செல்ல வேண்டும். அந்த சுவர்க்கத்தில் ஒரு அழகான ஊஞ்சலை அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த ஊஞ்சலில் நீங்கள் சந்தோஷமாக ஆட வேண்டும். மலக்குமார்கள் அதற்கு உதவி செய்வார்கள் என்று தஃப்சீரிலே இந்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த கணவன் மனைவியாக இந்த உலகத்திலே கைப்பற்றினோமோ அவர்களோடு வாழ்க்கையை தொடர்ந்து அந்த வாழ்க்கை சுவர்க்கம் வரையிலும் செல்வதற்கு, சுவர்க்கத்திலும் இவர்களாகவே நமக்கு ஹூருல் ஈன்களாக, அந்த பெண்களாக தருவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டால் இறையில்லமாம் திருக்காபாவை திரும்பவும் தவாப் செய்யும் பாக்கியத்தையும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவை திரும்பவும் ஜியாரத்து செய்யும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் மீண்டும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வஆகிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை குடும்பம், வாழ்க்கை, கணவன் மனைவி இது பற்றி நல்ல உதாரணங்களையும் நல்ல விளக்கங்களை அறிவித்தார்கள். நாம் அறிந்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இனி ஒன்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கணவன் மனைவி இதற்கு மத்தியில், இரண்டு பேர்களுக்கு மத்தியில் ரெண்டு பக்கமும் அவருக்கு தான் தெரியும். மனைவிக்கு தான் கணவனுடைய ரெண்டு பக்கமும் தெரியும், மனைவியினுடைய ரெண்டு பக்கமும் கணவனுக்கு தான் தெரியும். அதனால் சொல்லத்தான் சொன்னார்கள், அவரிடத்திலே குடும்பத்தாரிடத்திலே நல்ல பேர் இருக்கிறது. அந்த நல்ல பேர் எல்லாம் எல்லோரும் இதை தொடர்ந்து ஷேக் அவர்கள் நமக்கு செய்யும். அவர் ஆன்மீக சில செய்திகளை தருவார்கள். அவர்களை கேட்டு அமைச்சர்களுக்கு செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய வழித்தோன்றல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையை சேர்ந்தவர்கள், அஹ்லுல் பைத் குடும்பத்தை சார்ந்தவர்கள். சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகம் அவர்களுடைய திருப்பேரர். இலங்கை மாநகரத்திலே ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்கள் மதரசாவையும் பெண்கள் மதரசாவையும் இருவர்களும் உலக கல்வியை படிப்பதற்கான ஒரு பள்ளிக்கூடத்தையும் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆலிம்கள், ஆலிமாக்கள், ஹாஃபில்கள், ஹாஃபிதாக்கள் அங்கிருந்து உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசா மிக முடிவரையிலும் செயல்படுவதற்கும், நிறைய உலமாக்களும் ஹாஃபில்களும் ஹாஃபிலாக்களும் அதிலிருந்து வெளிவருவதற்கும் நீங்கள் துஆ செய்ய வேண்டியது. சங்கை நாயகம் அவர்களுடைய
பூரண சுகத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படி சிறப்புப்படுத்த வேண்டும் என்று நிறைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பேரர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். அவர்கள் இப்பொழுது திக்ரு மஜ்லிஸ்களை செய்து துஆக்களை ஓதுவார்கள். நம்மிடத்தில் என்னென்ன நாட்டங்கள் இருக்கிறதோ அதை நாம் நெஞ்சத்தில் கொண்டு வந்து, இது ஒரு அற்புதமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மஜ்லிஸ். எனவே நம்முடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் நாட்டங்களிலே மனதிலே கொண்டு வருவோம். நமக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த மஜ்லிஸை விட்டு நாம் எழும்பி செல்லுகின்ற பொழுது துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாக, நம் தேவைகள் நிறைவேற்றப்பட்டவர்களாக, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கியவர்களாக அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஒரு கபூலான மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அதற்கு இந்த மஜ்லிஸை அல்லாஹ் காரணமும் ஆக்கி தருவானாக என பிரார்த்தித்து இன்ஷா அல்லாஹ் ஷேഖருடைய திக்ர் மஜ்லிஸும் அதை தொடர்ந்து துஆ மஜ்லிஸும். الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا نبي الله. الصلاة والسلام عليك يا نبي الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا نبي الله. الصلاة والسلام عليك يا نبي الله. الصلاة والسلام عليك يا خير خلق الله. السلام عليك يا خير خلق الله. الصلاة والسلام عليك يا أشرف خلق الله. السلام عليك يا أشرف خلق الله. الصلاة والسلام عليك يا نور عرش الله. السلام عليك يا نور عرش الله. الصلاة والسلام عليك يا زينة فرش الله. والسلام عليك يا زينة فرش الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. والسلام عليك يا رحمة للعالمين. الصلاة والسلام عليك يا راحة العاشقين. والسلام عليك يا راحة العاشقين. الصلاة والسلام عليك يا شفيع الله. والسلام عليك يا شفيع الله. الصلاة والسلام عليك يا نجي الله. والسلام عليك يا نبي الله. الصلاة والسلام عليك يا نجيب الله. والسلام عليك يا نجيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. حسبي ربي جل الله ما في قلبي غير الله. نور محمد صلى الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله
لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا إلا الله لا إله إلا الله لا إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا 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 الله لا 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 إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله تعالى عليه وسلم اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه إلا الله إلا الله إلا إلا الله إلا إلا الله 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 إلا الله
illallah, 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 la ilaha illallah Muhammadur Rasulullah sallallahu ta'ala alayhi wa sallam. اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. الله 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 Allah, 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 لا إله إلا الله محمد رسول الله صلى الله تعالى عليه وسلم. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد بارك وسلم. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد بارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد
ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في اللقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة رزقناهم ينفقون. والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة يوقنون. أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. إن رحمة الله قريب من المحسنين. وما أرسلناك إلا رحمة للعالمين. ما كان محمد أبا أحد ولكن رسول الله خاتم النبيين وكان الله بكل شيء عليما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. खुदा बहुरमत अरवाह अम्बिया मदे पे मोहम्मद व महमूद मुस्तफा मदे बराए पंजतने पाक चार यार नबी बरकत अमा अरवाह औलिया मदे हम्द बेहद है जनाब किबरिया के वास्ते तुहफे सबा शाह मुस्तफा के वास्ते या मेरे अल्लाह जुमला अंबिया के वास्ते हाय तंबरला मेरी कुल औलिया के वास्ते पर तहियत अहल बैत तो चार यारों की जरूर फिर अदब से हाथ उठा अपनी दुआ के वास्ते दोनों आलम में हमें खुशहाल रखना या खुदा हजरत खुशहाल फैजुल औलिया के वास्ते बंदे आज हुजारब कर मुरी तौबा कबूल शाह मोहम्मद हसन सूफिया व बेरिया के वास्ते आफ्ताब व दीन मिल्लत शाह मोहम्मद मिनात हसन माताब सब्र तस्लीम और रजा के वास्ते ओ दुआ मकबूल मेरी सदक़े ला तक़नतु मुर्शिद कामिल शहंशाह मोहम्मद नबी रजा के वास्ते दिल को मेरे या खुदा दे जिंदगी और ताजगी शाह अब्दुल हई मकबूल दुआ के वास्ते मुझको अपने बारगाह हजत में कर कबूल मुखलिस रहमान जहांगीर खुदा के वास्ते कर मदद मेरे खुदा याद गले हाल में शाह इमदाद अली बासफा के वास्ते मुझको अपने दिक्र फिक्र शगल में मसरूफ रख शाह मोहम्मद मेहदी नूरुल वरा के वास्ते
نور ایمان سے میرے دل کو منور کر خدا، حضرت مظہر حسین حاجت روا کے واسطے فرحت دل دے ہمیں اور دور کر دے فرقہ فرحت اللہ افتخار الاولیاء کے واسطے، حسن خوبی سے میرے دل کو خدایا کر حسین حسن علی شاہ حسن ابر سخا کے واسطے، نعمت دین سے مجھے کری لائی شرفراہ شاہ منعم پاک باز اتقیاء کے واسطے، رکھ شریعت اور طریقت پر مجھے ثابت قدم شاہ خلیل الدین سید میں لقاء کے واسطے، نفس کی روح بابا سے خلاص دے مجھے میر سید جعفر شمس الضحیٰ کے واسطے، دور کر مجھ سے کھلی اہل دل کر دے مجھے سید اہل اللہ میر اہل الصفا کے واسطے، نظم کر میرا قبول بادشاہ دو جہاں شاہ نظام الدین سید اولیاء کے واسطے، شاہ تقی الدین کا مجھے کر متقی شاہ نصیر الدین سید و بہا کے واسطے، سید و محمود سید میر فضل اللہ شاہ قطب الدین درجی فنا کے واسطے، شاہ رجب الدین قلندر سید مبارک غزنوی شاہ نظام الدین سید ثانیہ کے واسطے، منچے دل کو کھلا میرے الہ العالمین شاہ شہاب الدین صاحب پرزیاء کے واسطے، قادر مطلق تو اپنی عنایت ہم سب پر غوث اعظم شاہ جیلان قطب الاولیاء کے واسطے، ازبرائے ابو سعید ابو الحسن یاد الجلال رحم کرم یوسف رحمت ماں کے واسطے، مجھ کو اپنے عشق میں متوالا کر دے خدا حضرت عبدالعزیز فصحہ کے واسطے، شاہ رحیم الدین کا صدقہ میں کر متقی شاہ نصیر الدین سید و بہا کے واسطے، سید و محمود سید فیض اللہ شاہ سید و محمود سید میر فضل اللہ شاہ قطب الدین درجی فنا کے واسطے، شاہ نجم الدین قلندر سید مبارک غزنوی شاہ نظام الدین سید ثانیہ کے واسطے، منچے کیا میرے الہ العالمین شاہ شہاب الدین صاحب پرزیاء کے واسطے، قادر مطلق تو اپنی عنایت ہم سب پر غوث اعظم شاہ جیلان قطب الاولیاء کے واسطے، ازبرائے ابو سعید ابو الحسن یاد الجلال رحم ابو رحمت ماں کے واسطے، مجھ کو اپنے عشق میں متوالا کر دے خدا حضرت عبدالعزیز کے واسطے، شاہ رحیم الدین و شاہ بکر و شبلی کا طفیل فضل حضرت جنید پیشوا کے واسطے، شاہ سری سختی و شاہ معروف قلخی کا طفیل شاہ محمدی علی موسیٰ رضا کے واسطے، موسیٰ کاظم کا صدقہ علم و عمل و حلم دے جعفر و باقر و شاہ زین الباق کے واسطے، راہ میں تیری رہوں ثابت قدم اے بے نیاز، راہ میں تیری رہوں ثابت قدم اے بے نیاز، صبر دو مجھ کو شہید دے کربلا کے واسطے، معرفت کے نور سے میرے کو معمور کر پیشوائے دی علی حاجت روا مشکل کشاز تحتا کے واسطے، یا الہی میرے عصیہ مجھ کو شرمات اب بخش دو محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم کے واسطے، عشق دے محبوب کا مجھ کو الہ العالمین سیدہ معصومہ فاطمہ رضی اللہ تعالیٰ عنہ کے واسطے، عشق دے مرشد کا مجھ کو الہ العالمین انبیاء و اولیاء و اصفیاء کے واسطے، اب تو میرے بگڑی کو بے بنا دے میرے پروردگار، اب تو ہم سب کی بگڑی کو بنا دے میرے پروردگار، اب تو ہم سب کی بگڑی کو بنا دے میرے پروردگار، شیخ اعظم شاہ امیر العلا کے واسطے، رہ دنیا تک رہے اس بات کی یا رب بہار، پھولتا پلتا رہے یوں ہی گلستان و خوشحال و حسن، صبر و استقلال سے یا الہی تو ہم کو مضبوط رکھ، یا الہی حسن چھوٹے پرانے الزام کے دامن آمين الحمد لله رب العالمين صلى يعافينا وجاكم مزيدا وعنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد في القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم إنا نسألك أهل الهدى والتقى والعفاف والغنى اللهم يا عالم الستر منا لا تهديك ستر عنا وعافنا واعف عنا وكلنا حيث كنا برحمتك يا أرحم الراحمين கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பிச்சளர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்து கொள்வாயாக. நாங்கள் கேட்ட துஆக்களையும் உபதேசங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து தக்க துஆ செய்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய குற்றம் குறைகள் பிழைகள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே நோயில்லாத வாழ்க்கை எங்களுக்கு தருவாயாக. யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ படுக்கையில் விழுந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பாயாக.
பெயர் சொல்ல முடியாத நோய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மூச்சு இருக்கும் வரையில் நாங்கள் நின்று வணங்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை யாரையும் பாரமாக்கி விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு யாரும் வெறுத்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கடைசி நிலை வரையிலும் எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. யாருக்கும் சுமையாகவோ பாரமாகவோ ஆகிவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. கிருபை தர ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி தருவாயாக. சரீர சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வாயாக. எங்களை விட்டு மரணித்து விட்ட பெற்றோர்களின் கபர்களை ஒளியிறங்க செய்வாயாக. சுவன பூங்காவாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ்வுடைய மறுமை வாழ்வையும் கபரின் வாழ்க்கை வெற்றியாக்கி கொடுப்பாயாக. நாளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உயர்ந்த சுவர்க்கத்தில் எங்களை இருக்கச் செய்வாயாக. கிருபை தர ரஹ்மானே, எங்களுடைய ஓடி ஓடி நாங்கள் உழைக்கக்கூடிய அந்த செல்வங்களை எங்கள் சந்ததி வரையிலும் நீடிக்க செய்வாயாக. யா அல்லாஹ் கெட்ட மூத்தை விட்டும் விபத்துகளை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கெட்ட சீற்றங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கிருபை ரஹ்மானே, எங்கள் பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்வியை கொடுப்பாயாக. உலக கல்வியிலும் ஆகிரத்து கல்வியிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை ஈமான்தாரியாக ஒழுக்க விழுமியங்கள் பெற்றவர்களாக ஆக்கி தருவாயாக. ஆலிமான ஆபிதான ஹாஃபிதான குழந்தைகளாக ஆக்கி தருவாயாக. கிருபை ரஹ்மானே, எங்களுடைய வியாபாரத்தில் அதிகமான வழக்கத்தை தருவாயாக. கண்ணேர்களை விட்டும் கஷ்டங்களை விட்டும் பொறாமையான குணங்களை விட்டும் எங்கள் வியாபாரங்களில் பாதுகாப்பாயாக. அதிகமான வழக்கத்துகளை தருவாயாக. நல்ல வழியிலே செலவு செய்யக்கூடிய மனோநிலையை தருவாயாக. யார் யாரெல்லாம் மருத்துவமனைகளும் அந்த சிரமத்திலும் செலவினங்களிலும் இருக்கிறார்களோ அவர்களை பாதுகாப்பாயாக. மருத்துவமனை செலவினங்களிலும் செலவுகளிலும் அவர்களை பாதுகாப்பாயாக. அந்த சிரமத்தை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக. கிருபை ரஹ்மானே, யார் யாரெல்லாம் நாங்கள் குமர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை உண்டாக்கி தருவாயாக. யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுப்பாயாக. யார் அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. கிருபை ரஹ்மானே, குறைகள் இந்த குழந்தைகளை யார் கருவிலை சுமந்திருக்கிறார்களோ தகுந்த காலங்கள் முடிந்து சலாமத்தான முறையிலே ஈடேற்றமான முறையிலே பெற்றெடுக்க செய்வாயாக. பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளில் எந்த குறையும் இல்லாத குழந்தைகளை தருவாயாக. ஆரோக்கியமான குழந்தைகளாக்கி தருவாயாக. கிருபை ரஹ்மானே, உன்னுடைய திருத்துவதல் எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்த்து கொண்டே இந்த உலகத்திலிருந்து நாங்களை மரணிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் உயிர் பிரிவதற்கு முன்னால் ஒரே ஒரு முறை அவர்களை பார்க்கக்கூடிய நனவிலோ கனவிலோ பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜை நசீபாக்கி தருவாயாக. எங்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி தருவாயாக. நரகத்தை ஹராமாக்கி விடுவாயாக. எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அவர்கள் மீது அதிகமான ஸலவாத் ஓதக்கூடிய நசீபை தருவாயாக. நாளை மறுமையிலே அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹவுதுல் கௌதர் தடாகத்தினுடைய கரங்களால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவருடைய ஷஃபாஅத்து குறித்தவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த மதரசாவை யார் பரிமாறித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த பகுதியில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் யா அல்லாஹ் இதை பிரயோஜனமாக ஆக்கி கொடுப்பாயாக. கியாம பரிவந்தும் சந்ததிகள் வரை இதை நடத்துவதற்கு பெருமை செய்வாயாக. கிருபை ரஹ்மானே, இந்த மஜ்லிஸை நல்ல மக்கள், நல்ல சாலிகான பெண்கள் உருவாவதற்கு காரணமாக்கி தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பில் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சங்கையாளர்களில் ஷேக் அவர்கள் சிரம பாராத நமக்காக வேண்டி திகழ் முயற்சி நடத்தி தம் வாழ்விற்கு நீரோட வாழ்விற்கு வாசித்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிப்பதோடு உடல்நலத்தோடு நீண்ட அடையாளத்தோடு நிறைவான சலாமத்தான வாழ்க்கையில் வாழ்வதற்கு நம்ம எல்லோரும் வாசியோம் நல்லா கவனிச்சுப்பாங்க. இதுவரை நமக்கு நல்ல செய்திகள் அள்ளி தந்த மௌலிக சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் அது போன்ற வாழ்க்கையை சிறப்பானதாக இருப்பாங்க. நம்ம எல்லோரும் அல்லாஹ் நிறைவான ஈமானையும் நல்ல சலாமத்தான வாழ்க்கையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய நல்ல குணத்தையும் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளை நற்பேர் மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நத்தம் செய்யுமாக. நாம் கேட்ட துவாக்களை கவனிச்சுப்பாக. அல்லாஹ் அந்த மனசை பதிவு செய்வதை கொள்வாடாக. சங்கமிக்கவர்களே, தங்களுக்கு முன்னால் ஒரு அழைப்பு நிகழ்ச்சி எதிர்வரக்கூடிய 1ஆம் தேதி
5ஆம் மாதம், அதாவது வருகின்ற மே மாதம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு, அதாவது நம்மை விட்டு சென்ற சகோதரி ஃபரீதா பின்த்